புதுச்சேரியில் இலவசமாக சிகரெட் கேட்டு கடை உரிமையாளரை கொலை செய்ய முயற்சித்த நபரை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் கடந்த 40 ஆண்டுகளாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் தங்கி சட்டப்பேரவை பின்புறம் உள்ள ஜெயின்ட் ஆஞ்ச் வீதியில் டீக்கடை ஒன்று நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மதுபோதையில் கடைக்கு வந்த வாலிபர் ஒருவர் பிரபாகரனிடம் இலவசமாக சிகரெட் கேட்டுள்ளார். அதற்கு அவர் தரமறுக்க ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் தான் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியை கொண்டு பிரபாகரன் கழுத்தை அறுத்துள்ளார். பின்னர் அங்கு ரகளையிலும் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த பெரிய கடை காவலர்கள் ரகளையில் ஈடுபட்ட வாலிபரை பிடிக்க முயன்றபோது அவர் போதையில் தரையில் புரண்டு போலீசாருடன் செல்ல மறுத்தார். பின்னர் போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் அவர் பெயர் குரு என்றும் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பிளாட்பார்ம்களில் தங்கி தினமும் மது அறிந்து கொண்டு சுற்றித் தெரிவதும் தெரியவந்தது. மேலும் கழுத்தில் அறுபட்ட டீக்கடை உரிமையாளர் பிரபாகரன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அரசினர் பாதுகாப்பு இல்லத்தில் 2 இளம் கைதிகள் தப்பியோட்டம் பிடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் காகித பட்டறையில் தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் அரசினர் பாதுகாப்பு இடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடும் 18 வயது முதல் 21 வயது உடையோர் வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது 30 பேர் உள்ள நிலையில் அதில் விருத்தாசலம் பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம் சிறார் மற்றும் கோவையைச் சேர்ந்த 18 வயது இளம் சிறார் ஆகிய இருவரும் சுவர் ஏறி குதித்து தப்பி சென்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் தப்பி ஓடிய 2 இளம் சிறார்களை பிடிக்க வேலூர் புதிய பேருந்து நிலையம், வேலூர் பழைய பேருந்து நிலையம் மற்றும் காட்பாடி ரயில் நிலைய சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் பெண் உட்பட உறவினர்கள் 2 தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிவகங்கை போக்சோ நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. சிவகங்கை மஜித் ரோடு பகுதியைச் சேர்ந்த சிறுமியை கடந்த 2015ஆம் ஆண்டு பாலியல் வன்முறை செய்ததாக சிவகங்கை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்பு இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரில் 2 முக்கிய குற்றவாளிகள் இறந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள 6 நபர்களிடம் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இவ்வழக்கிற்கான தீர்ப்பு சிவகங்கை போக்சோ நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட சிறுமியின் உறவினர்களான அரவிந்த் மற்றும் செல்வி இருவருக்கும் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் மீதமுள்ள 4 பேரின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சிபிசிஐடி போலீசாரால் சரிவர நிரூபிக்கப்படாததால் 4 பேரை விடுதலை செய்தும் நீதிபதி சரத்ராஜ் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள வண்டகாப்பாடி வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக சாராய பொருள் பதுக்கி வைத்திருப்பதாக மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு சமைசிங் மீனா அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் கல்வராயன் மலை கரிகளூர் போலீசார் வண்டகாப்பாடி வனப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3500 லிட்டர் சாராய பொருளை போலீசார் கண்டுபிடித்து சம்பவ இடத்திலேயே கொட்டி அழித்தனர். துப்புரவு பணியாளர் வீட்டில் 1,10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 1 சவரன் தங்க நகை திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சிக்குட்பட்ட சீப்பர் காலேஜ் பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பா. இவர் பேரூராட்சியில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் புஷ்பா தனது குடும்பத்தாரோடு கடந்த 22ஆம் தேதி திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்ற நிலையில் மீண்டும் இன்று அதிகாலை வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டில் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோ திறக்கப்பட்டு அதிலிருந்து ரொக்கம் ரூபாய் 1,10,000 மற்றும் 1 சவரன் தங்க நகை ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து அந்தியூர் காவல் நிலையத்தில் புஷ்பா அளித்த புகாரின் பேரில் அந்தியூர் போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் சென்று சோதனை மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.